எதுவும் பேச மாட்டீங்க? நீங்கள் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவீங்கன்னு நினச்சேன்னு சொன்னேன். ஏதாவது பேசுங்க ஷாம். மச்சான் முடியாதுன்னு சொல்லு. டேய் முடியாதுன்னு சொல்லுடா. என்னால கூட்டிட்டு போக முடியாது, நீயே போன்னு சொல்லுடா. அது வந்து ஏம்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணுமே. இல்லை, எப்பவுமே நீ தானே என்னை கூட்டிகிட்டு போவேன். இப்போ என்ன வேலை இருக்குன்னு சொல்கிறேன்? என்னை கூட்டிகிட்டு போக உனக்கு இஷ்டம் இல்லையா? மச்சான் எதையும் உளறி கொட்டாத, வேலை இருக்கு என்னால வர முடியாது, நீ போன்னு சொல்லுடும். என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன், அமைதியா இருக்கேன். உனக்கு என்ன கூட்டிட்டு போக இஷ்டம் இல்லையோ? சரி, இஷ்டம் தானே விடு, நானே பஸ் பிடிச்சு போய்க்கிறேன். ஓஹோ, அவ ரொம்ப வருத்தப்படுறாளே. டேய் மச்சான், அவ கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால இருக்க முடியலடா. டேய் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுருங்கடா, நாளையில இருந்து அவகிட்ட நான் ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறேனே. இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்கடா, அவளை கூட்டிட்டு போறேன்டா ப்ளீஸ் தான். டேய் டேய் மச்சான் சொன்னா கேளு. இப்ப அவ வருத்தப்படுறாளேன்னு நினைச்சினா இங்க பாரு, வேணாம். அவளுக்குள்ளேயே நீ இருக்கேன்றது உனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு, அது அவளுக்கும் புரிய வைக்கணும் இல்லையா? அதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுடா. இப்போ வேணான்ற மாதிரி அவாய்ட் பண்ணுடா. சொன்னா கேளுடா மச்சான், சொன்னா கேளு. இல்லடா டேய், நீ இங்க இருந்து பார்த்தா உனக்கு தெரியும், இங்க வந்து பாருடா. அவ பாரு எப்படி ஃபீல் பண்றான்னு. டேய் நான் அவளை கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம பாத்துக்கணும்னு நினைக்கிறேன்டா. ஆனா என்னால அவ ஃபீல் பண்றான்னு போது எனக்கு மனசு தாங்கலடா. டேய் மச்சான் நீ தேர மாட்டேன். இங்க பாருடா மச்சான், உனக்கும் உள்ள சக்சஸ் ஆகணுமா வேணாவா? ஆகணும். அதுக்கு மூடிக்கின்னு நான் என்ன சொல்றேனோ அதை செய்யறான். இங்க பாரு, எம்னா கிட்ட பாய் சொல்லிட்டு கிளம்புற வெளியே பாரு. சரி சொல்லிட்டு கிளம்புறேன். டேய் நீங்களாம் சொல்றீங்களேன்னு போறேன்டா. டேய் அவளை பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்குடா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்டா. டேய் அட்ஜஸ்ட் பண்ணுங்கடா, நாளையில இருந்து ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறேன்டா. டேய் சொன்னா கேளு, அவளுக்கு பாய் சொல்லு, நான் லைன்லயே இருக்கேன். சொல்லு ஏமனா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுடா. சரி சொல்லி தொலைறேன். இருடா, என் லவ் மட்டும் சக்சஸ் ஆகல, உன் லவ் பிரிச்சு விட்டுறேன் பாத்துக்க. ஏமனா சொல்லுங்க ஷாம். சரி நீ கிளம்புறேன்னு சொன்னி கிளம்பல. டேய் அவ கிளம்புறது இருக்கட்டும்டா, நீ அவகிட்ட பாய் சொல்லிட்டு கிளம்புடா. உன்னை கிளம்புன்னு சொன்னா மச்சான். இல்ல பஸ் இன்னும் வரல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க போங்க, என் பஸ் வந்துடும், வந்தோடனே நான் கிளம்புறேன். நீங்க போங்க. அதான் அவளே சொல்லிட்டால, கிளம்புடா. இல்ல நீ பத்திரமா போயிடுவல்ல? இதுக்கு முன்னாடி நான் இப்படிதான் போயிட்டு இருந்தேன். இப்ப நடுவுல கொஞ்ச நாளா தான் நீங்க வந்தீங்க. மறுபடியும் நான் இப்படி தானே போகணும்? போயிடுவேன். நீங்க போங்க, நான் கிளம்பிடுவேன். டேய் அவ சொல்லிட்டா கிளம்பு, சொன்னா கேளுடா கிளம்புன்னு. இவளெல்லாம் விட்டுட்டு என்னால போக முடியாது, எனக்கு அப்படி மனசும் வரல. ஏய் உன்னை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? சான்ஸே இல்லை, உன்னால விட்டுட்டு போக முடியாது. நீங்க போங்க ஷாம், நான் போயிடுவேன். நான் போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். நான் ரீச் ஆனோடனே உங்களுக்கு கால் பண்றேன், ஓகேவா? நீங்க போங்க. டேய் மச்சான் சொல்லிட்டா கிளம்பு, கிளம்புற வழிய பாடுறான். அட போடா, உன்கிட்ட பேசுவதுன்னு கட் பண்ணிடுறேன் உன்ன. டேய் ஹலோ ஹலோ மச்சான், டேய் லைன்ல இருக்கே இல்லையாடா மச்சான்? டேய் அடி, நான் வரலன்னு சொன்னா நீ பாட்டு போயிடுவியா? வாடான்னு கூப்பிடணும். இல்ல நீங்க வேலை இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களை கூப்பிட முடியும்? அதான் சரி நீங்க போங்க, பஸ் வந்துடும், நான் கிளம்பிடுவேன். பஸ் வந்தானே ஏறி போற மூஞ்ச பாரு, மூஞ்சிலே தெரியுது நீங்க கூட தான் வரணும்னு உனக்கு தோணுதுன்னு. வாடி, என் கூட தானே வரணும்னு நினைக்கிறேன். அந்த வாயை திறந்து சொன்னா என்ன? நான் சொன்னேன்ல நீங்க என்ன கூட்டிட்டு போவீங்கன்னு நினைச்சேன்னு. ஆனா நீங்க தான் வேலை இருக்குன்னு சொல்லிட்டீங்களா? அதான் சரி, என்னால உங்களுக்கு வேலை கேட்டு போவேனால, அதான் நானே கிளம்புறேன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் உன்னால எனக்கு எதுவும் கேடாது. எனக்கு முதல்ல உன்னதான் பார்க்கணும், அப்புறம் தான் மற்றதெல்லாம். தேங்க்ஸ் ஷாம். ஏன் தேங்க்ஸ் கூட வேற எதுவும் சேர்த்து சொல்ல வேண்டியதானே? அப்படி போட்டோன்னு வச்சுக்கோ. என்னடி தேங்க்ஸ் எல்லாம் புதுசாகும்? எனக்கு தேங்க்ஸும் வேண்டாம், சாரியும் வேண்டாம். என்னை உரிமையா நீ கேளு, என்னை இங்கே கூட்டிட்டு போடா அங்கே கூட்டிட்டு போடான்னு உரிமையா கேளுடி, அது மட்டும் போதும். அப்ப நான் எங்க கூப்பிட்டாலும் வருவீங்களா? அதுக்கு தாண்டி இருக்கேன். சரி சொல்லு, எங்க போகணும்? இங்கதான் பக்கத்துல ஒரு காஃபி ஷாப் இருக்கு, அங்க போலாமா? அங்க போயிட்டு காஃபி குடிச்சுக்கிட்டே பேசலாமா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
அதுக்கு தான். காஃபி ஷாப்புக்கு போகணும் அவ்வளோதானடி. வாடி கூட்டிட்டு போறேன். சரிங்க ஷாம். இன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் நிறைய பேசணும். அதுக்காக தான். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமா ஆமா, நிறைய தப்பா எடுத்துக்கிட்டேன். பாபா, நீ தான் என்ன பேசணும்னு தெரியுமே. நீ பேசுறதுக்கெல்லாம் கடவுளே, இவளுக்கு நான் பதில் கரெக்டா சொல்லிடணும். என்னை விட்டு மட்டும் போயிடாதடி, என்னால தாங்க முடியாது. போலாம் ஷாம். அது சரி, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரியா உட்காந்துட்டு இருக்கேன். நீ எல்லாம் ஒரு கூட பிறந்த அண்ணன்லாம். இருடா, உனக்கு சேர்த்து வச்சிருக்கேன் ஆப்பு. அண்ணா, அஜய் அண்ணா. ஏய், என்ன ரொம்ப நக்கலா கூப்பிடுற? என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒண்ணு வேணாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல தான் உனக்கு ஒண்ணு தேவைப்படும்னு நினைக்கிறேன். என்ன என்ன தேவைப்படும்? எதுக்கு இப்ப இப்படி பேசிட்டு இருக்கோம்? என்ன வேணும் உனக்கு? இல்ல, இப்பதான் என் அண்ணனை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். அதான், அதுக்காக அண்ணனுக்கு ஒரு பரிசு வச்சிருக்கேன். தரட்டுமாண்ணா? என்ன என்ன என்னை பத்தி நீ முழுசா தெரிஞ்சுக்கிட்ட? என்ன உனக்கு? என்னன்னு நான் சொல்லட்டுமாண்ணா? இவ்வளவு நாள் எனக்கு தெரியாது என் அண்ணன் இப்படின்னு. ஆனா இப்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ணா. அண்ணா, அசோக் உன் ஃப்ரெண்டு தானே? ஏய், என்ன யாரை பத்தி கேக்குற? பதட்டப்படாதண்ணா. யாரை பத்தின்னு உனக்கு தெரியாதா? சரி சரி, தெளிவா சொல்றேன். அதானா, என் பின்னாடி லோ லோன்னு தெரிய சொல்லி என் மனசை மாத்தி அவனை லவ் பண்ண வைக்க சொன்னியே, அந்த அசோக் தானா? அந்த அசோக்கை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சே, நீ எல்லாம் ஒரு கூட பிறந்த அண்ணன்ல. அது ஏய், உனக்கு எப்படி? எனக்கு எப்படி தெரிஞ்சதுங்கிறத விட தெரிஞ்சிருச்சுல, அத தெரிஞ்சுக்க. இவ்வளவு விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமேல நான் அமைதியா இருப்பேன் நினைக்கிறேன். அது சரி. ஆமா ஆமா, நீங்க நல்ல மச்சானுங்கல்ல. நீ உன் தங்கச்சி அவனுக்கு குட்டி கொடுக்கவும், அவன் அவன் தங்கச்சி உனக்கு குட்டி கொடுக்கவும் வேலை தானே பார்த்துட்டு இருக்கீங்கடா. ஏய் ஸ்ருதி, இங்க பாரு, நீங்க எல்லாம் தப்பா நினைச்சிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி நான் தப்பாலாம் உன்னை அப்படிலாம் கிடையாதுமா. அவன் ரொம்ப நல்லவம்மா. நான் உனக்கு ஒரு நல்ல அண்ணனா நடந்துக்கிறேன், அவ்வளவுதான். சீ, நிறுத்து. அண்ணனா? அதுவும் நல்ல அண்ணனாவா? யாரு, நீயா? நீ எல்லாம் ஒரு அண்ணனா நடந்துக்கிட்டேன்னு வெளியில சொல்லாத, சரியா? நான் நரேனை மனசார லவ் பண்ணேன். எனக்கு நரேன் கிடைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா நீ நரேனை என்கிட்ட இருந்து பிரிச்சு எவனோ ஒருத்தனுக்கு என்ன கொத்து விட பாக்குறல்ல. நீ எல்லாம் ஒரு அண்ணன், இதுக்கு பேரு நல்ல அண்ணன். சீ, வாய மூடு. இங்க பாரு ஸ்ருதிமா, நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. இப்போ வரைக்கும் நான் உனக்கு நல்ல அண்ணனா தான் நடந்துட்டு இருக்கேன். நரேன் உனக்கு தங்கச்சி அதமா நினைக்கிறான். அவன் மனசுல உன் மேல வேற எந்த அபிப்பிராயமும் கிடையாது. ஆனா அசோக் அப்படி கிடையாது. அசோக் உனக்கு எப்போ இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கே நல்லா தெரியும். இங்க பாரு ஸ்ருதி, நான் உனக்கு ஒரு நல்ல அண்ணன் தான். இங்க பாரு ஸ்ருதிமா, உனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்றதை விட உன்னை பிடிச்சவனுக்கு நீ கல்யாணம் பண்ணு. அப்போ உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்டவன் தான் அசோக். உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாமா. ஆமா ஆமா, நீ நல்லாவே டயலாக் பேசுற. பேசு பேசு. ஏன் பேச மாட்டேன்? ஏன்னா அவனோட தங்கச்சிய லவ் பண்றல, உருகி உருகி நீ லவ் பண்ணிட்டு இருக்கல, அதான் அதான் இப்படி பேச. நம்ம லவ் பண்ண ஒருத்தவங்க கிடைக்கலனா நம்ம மனசு எப்படி வலிக்குங்கிறது நீ உணரணும்ல. உணர்வ. இன்னும் கொஞ்ச நேரத்துல உணர்வ. பார்த்துக்கிட்டே இரு. உனக்கு நீ லவ் பண்ண பாரு, அவ உனக்கு கிடைக்கவே மாட்டான். கிடைக்கவும் போறது கிடையாது. ஏய் ஸ்ருதி, சொல்றேன், புரிஞ்சுக்கிற ஜென்மமா இருந்தா பரவாயில்ல. நீ புரிஞ்சுக்காத ஜென்மமாச்சு. ஏய், என்ன பண்ண? இங்க பாரு, வெண்ணிலாவை என்ன பண்ணா சொல்லுடி, என்ன பண்ண? ரொம்ப கொதிக்காத. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே போன் வரும். நீ கேட்டு தெரிஞ்சுக்க. குட் பை. காதல் சொல்ல என் இதயம் கையில் வைத்தேன். நீ தாண்டி போன போது அது தரையில் விழுந்ததடி. உன்னை காணும் முன்னே என் உலகம் தொடங்கவில்லை. உன்னை கண்ட பின்னே என் உலகம் இயங்குதடி. நீயும் நானும் வெகு நேரம் மனம் விட்டு பேசி சிரித்தாலும் பிரியும் பொழுதில் சில நொடிகள்
மௌனம் கொள்வது ஏன் தோழி, புரிதலில் காதல் இல்லையடி, பிரிதலை காதலை சொல்லுமடி. என்னடி இப்படியே பார்த்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஏதோ பேசணும்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். என்ன சொல்லு? ஆமா ஷாம், பேசணும் தான், உங்ககிட்ட பேசணும் தான் வர சொன்னேன். ஷாம், நான் உங்ககிட்ட கேட்கட்டுமா? நான் கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? அது சரி, நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியுமே. கேளு யமுனா, என்ன வேணாலும் கேளு, என்ன கேட்கணுமோ கேளு, இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? சரி ஷாம், ஒன்றும் இல்லை. உங்களுக்கு கல்யாணம் எப்போ? என்னடி திடீர்னு என் கல்யாணத்தை பத்தி கேட்கறேன்? இல்ல இல்ல, எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கல்யாணம்னு பண்ணுவாங்கல்ல, அதை கேட்டேன். உங்களுக்கு கல்யாணம் எப்போ அப்படின்னு. அடியே, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட கல்யாணம் எப்ப நான் கேட்கற? ஆமா ஆமா, கல்யாணம் பண்ணுவேன் தான், உன்னை தாண்டி கல்யாணம் பண்ணுவேன். நீ புத்திசாலி நினைப்போ. இப்ப பாரு நான் என்ன பதில் சொல்றேன்னு. ஆமாமா, நீ சொல்றது கரெக்டு தான். நானும் கல்யாணம் பண்ணணும்ல, கண்டிப்பா பண்ணணும் தான். என் அம்மா அப்பா அதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. அதான் அம்மா அப்பாவோட ஆசையை நிறைவேற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மா அப்பா கூட லண்டன்ல இருந்து நாளைக்கு வராங்க. என்ன என்ன சொல்றாரு இவரு? இவருக்கு கல்யாணமா? இல்ல ஷாம், நான் என்ன கேட்டேன்னு உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கல்யாணம் எப்பன்னு கேட்டேன். என்ன இப்பவே கல்யாணங்கிற மாதிரி பேசுறீங்க? அம்மா அப்பா வராங்கன்றதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. இது என்னடி எல்லாமே உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? உன்னை பார்க்கும்போது என்னதான் ஞாபகம் வருதோ அது சொல்ல வேண்டியதுதான். இல்ல, நான் உன் ஃப்ரெண்ட் இல்ல, அதனால நீ எல்லாமே சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். அதான். சரி, ஆமா, அம்மா அப்பா எதுக்கு வராங்க? அதான் சொன்னல, என் கல்யாண விஷயமா பேசுறதுக்காக வராங்க. என்னது கல்யாண விஷயமா? என்ன ஷாம், என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. ஆமாண்டி, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்ட பாரு. நீ இன்னைக்கு கூப்பிட்டல, நான் கூட பிஸியா இருக்கேன் வேலையா இருக்கேன்னு சொன்னேன்ல. இந்த வேலையா தான் இருந்தேன். அம்மா இங்க ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்களாமா, போட்டோ கூட அமிச்சாங்க. பொண்ணு சூப்பரா இருக்காடி. அப்போ உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? போட்டோ பாக்குற வரைக்கும் எனக்கு தெரியலடி. போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒப்பனா சொல்லணும்னா நான் கவுந்துட்டேனே சொல்லலாம். அவகிட்ட நான் விழுந்துட்டேன்டி. அப்படி ஒரு அழகுடி, அழகு தேவதடி அவ. அப்போ உனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கடி. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பவுமே அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுதுன்னா பார்த்துக்கே. அவ கண்ணு இருக்கு பாரு, கண்ணு என்ன முதல்ல விழ வச்சது அவ கண்ணு தான் தெரியுமா? அவ கண்ணை பார்த்ததுல இருந்து தான் நான் நானாவே இல்லை. அவ பின்னாடியே சுத்தம் பார்த்துக்கேன். அப்புறம் அவ உதடு இருக்கு பாரு, ஐயோம்மா, என் மனசு என்கிட்ட இல்லைன்னு சொல்லலாம். அப்படி இருக்கு பார்த்துக்கேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே சில பலதை பண்ணலாம், அதுக்கு அவளும் சம்மதிக்கணும்ல. அதான். போதும் போதும் போதும், நிறுத்து. ரொம்ப வர்ணிக்க வேண்டாம், போதும் நிறுத்து. இங்க பாரு ஷாம், நீ இங்க வந்த நாள்ல இருந்து உனக்கு யார் மேலேயும் எதுவும் உனக்கு தோணலையா? என்ன தோணணும்னு நினைக்கிறேன்? எனக்கு எதுவும் தோணலையே. என்னடி, என்ன சொல்லு. இல்ல, நீ இங்க வந்த நாள்ல இருந்து எதனா பொண்ணை பார்த்து பேசியிருப்பல்ல, அவ கூட சுத்தி இருப்பல்ல, அவ மேல உனக்கு எதுவும் லவ் அந்த மாதிரி எதுவும் வரலையா? அப்படி ஓடிய ராட்சசி, ஏண்டி உன் மனசு முழுக்க நான் இருக்கேன்னு நல்லா தெரிஞ்சிச்சு. ஆனா சொல்ல மாட்டேன், வாயை திறந்து சொல்ல ஏதோ உனக்கு தடுக்குது, அதானே? சரி விடு, சொல்ல வைக்கிறேன். லவ்வா எனக்கா? சரி, நான் யாரை லவ் பண்ண போறேன்? அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் தோணல. அம்மா பார்த்தாங்க சொல்லல பொண்ணு, அந்த பொண்ணை பார்த்ததும் தான் எனக்கு எல்லாமே தோணுச்சுன்னா பார்த்துக்கேன். அதான் சொல்றேன்ல, அவ கண்ணை பார்த்ததும் கவுந்துட்டேன், உதட பார்த்ததும் விழுந்துட்டேன், தொட்டலை பார்த்ததும் நானாவே இல்லை, இந்த ஷாமாவே இல்லைன்னா பார்த்துக்கேன். அப்படி ஒரு அழகு அவ. நீ கவலைப்படாத, உனக்கும் அவளை காட்டுறேன். ஏய், என்னடி என்ன திடீர்னு எழுந்துச்சா? எனக்கு டைம் ரொம்ப ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். வா, வந்து என்ன கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போ. என்னடி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன்? இரு, காஃபி சொல்லிருக்கேன், வரட்டும், குடிச்சிட்டு போலாம். அந்த காஃபி வாங்கி நீயே குடி, எனக்கு ஒன்றும் காஃபி வேண்டாம். நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகுது, போலாம். வா, வந்து என்ன கூட்டிட்டு போ. ஏய், நான் காஃபி குடிக்கணும், குடிச்சிட்டு வரேன், வெயிட் பண்ணு. அதெல்லாம் நீயும் ஒன்றும் குடிக்க வேணாம். வா, வந்து என்ன கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போ. வா. நீ ராட்சசி, கோவம் உச்சிக்கு ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் மொழியிலேயே தெரியுது. கோவப்பாடுடி, எவ்வளவு அவஸ்தைப்பட வச்சிருக்கேன் என்ன. இன்னைக்கு ஒரு நாள் அவஸ்தைப்படு, பார்த்துக்கலாம். என்ன பார்த்துட்டே இருக்கேன்? வா, எனக்கு டைம் ஆகுது, என்னை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போ. வா. சரிடி, கூட்டிட்டு போறேன்.
அப்புறம் சொல்ல வந்துட்டேன் பாத்துக்க. இந்த மாதிரி என்னால உன்னை அடிக்கடி பார்க்க வர முடியாது. அப்படியே வந்தாலும் உன்னை வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் விடுற வரைக்கும் எனக்கு டைம் கிடையாது. ஏன்னா எனக்காக ஒருத்தி வந்துட்டால, இனி அவ்வளவுதானே நான் பார்க்கணும். உன் பின்னாடிலாம் சுத்த முடியாது. முன்னாடியே சொல்லிடுறேன், சரியாடி? என்னடா புதுசா ஒருத்தி வந்துட்டான்ட்டு என்ன கழட்டி விட பாக்குறியா? அது சரி, நான் அவனை கூட்டிட்டு வான்னு சொன்னேன். நீ தானடா என்ன கூட்டிட்டு வந்து பழக்கப்படுத்தின. இப்ப என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு, இந்த மாதிரிலாம் பேசாத சொல்லிட்டேன். அவ வந்தா என்ன, டெய்லி என் கூட பேசுவல்ல நீனு? சொல்லுடா, பேசவே பேச மாட்டியா? அடிய ராட்சசி, முண்டக்கணி, மூஞ்ச பாரு, நல்லா முழிக்கிற மொழிய பாரு. ஏண்டி என் மேல இவ்வளவு ஆசை வச்சிருக்கேன், ஆனும் வெளியில சொல்ல மாட்டேன். கேட்டா ஃப்ரெண்டு, உன் ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுதுடி. என்ன சொன்ன? ஆமா, நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். எல்லாம் நான் பண்ணதுதான். அப்ப எனக்காக யாரும் இல்ல, இப்ப எனக்காக தான் ஒருத்தி வந்துட்டாளே. இனி நான் அவ்வளவுதானே பார்க்க முடியும், உன்னையே பார்க்க முடியுமா என்ன? இல்ல, ஏன் ஏன் என்ன பார்க்க கூடாது? என்ன பார்க்கலாம், நான் உன் ஃப்ரெண்டு தானே. இங்க பாரு, நான் உன் ஃப்ரெண்டு தானே. நான் தானே முதல்ல உன் லைஃப்ல வந்தேன். அப்ப நீ என்ன தானே முதல்ல பார்க்கணும். அவங்கள நீ அப்புறமா பார்த்துக்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ அவங்க கூட தானே இருக்க போற. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தானே என் கூட ஃப்ரெண்டா இருப்பேன். அதுக்கப்புறம் நீ அவங்க கூட தானே போயிடுவேன். இங்க பாரு, எனக்குன்னு யாருமே இப்போதைக்கு இல்லை. அப்பா மட்டும்தான். அப்பாவும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா. நீயும் போயிட்டீனா எனக்கு கஷ்டமா இருக்கும் ஷாம். அடிய ராட்சசி, நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன்? என் உயிரை நீ தாண்டி. உன்னை என்னைக்கு பார்த்தேனோ அன்னையிலேருந்து நீ என் மனசுக்குள்ள வந்துட்டேடி. நீ என் மனசுக்குள்ள வந்துட்டேங்கிறது இப்போ கொஞ்ச நாளாக தான் நானே உணர்றேன்டி. அதே போல நீயும் உணர்வ. உன் மனசுக்குள்ளே நான் இருக்கேங்கிறதுக்கு நீயும் உணர்வடி. உணர்ந்து சீக்கிரம் வந்து என் கூட சேர்ந்துருடி, வாடி. சரி, உனக்காக வேணா கல்யாணம் வரைக்கும் உன்னை கூட்டிட்டு வரதான் நான் பார்த்துக்கிறேன், சரியா? அதுக்காக ஃபீல் பண்ணாத. உனக்கும் வேணா நான் ஒரு பையனை பார்க்கவா? நீ மூடிக்கிட்டு உன் வேலையை மட்டும் பாரு. எனக்கெல்லாம் நீ ஒன்றும் பார்க்க வேணாம், சரியா? எனக்கு தெரியும் என் லைஃபை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். போ, உனக்காக தான் ஒருத்தி வந்துட்டால, போய் அவ கூட சேர்ந்து ஜாலியா இருந்துக்க போ. என்னடி பொசுக்குன்னு மூடுன்னு சொல்லிட்ட? அவ்வளவு கோவம். சரி, கோவப்பட்டாலும் அழகா தாண்டி இருக்கு. அப்படியே ஒண்ணு தேஷம் கண்ட்ரோல் பண்ணு. சரி, அப்ப நீ ஏன் சொல்லிட்ட? சரி, நான் கிளம்புறேன், நீ போயிட. ஏய், என்னடி இப்பதான் என்ன அவ்வளவு திட்டின? என்னடி, என்னாச்சு? ஷாம், நான் உனக்கு கேட்கட்டா? நான் இப்ப கேட்க போறது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் எனக்கு உன்கிட்ட கேட்கணும்னு தோணுது. அதான் கேட்கட்டா? நீ என்ன வேணாலும் கேளுடி. நீ எது கேட்டாலும் செய்ய நான் ரெடியா இருக்கேன்டி. தயவு செஞ்சு என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லி தூரம் வச்சிடாத. அதை தவிர வேற எது வேணாலும் கேளுடி. சரி, கேளுமா. என்ன? இல்ல, எப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு கல்யாணம் ஆயிடும் இல்லையா? மேபி கல்யாணம் ஆனாலும் ஆகலாம். ஸோ வாட், அதுக்கு என்ன? இல்ல, உனக்கு கல்யாணமே ஆனாலும் நீ என் கூட லைஃப் லாங் ஃப்ரெண்டா இருப்பியாடா? இருப்பியாங்கிறத விட என் கூட ஈருடா. நான் தான் சொன்னல, எனக்குன்னு இப்போ யாரும் இல்லைன்னு. என் ஃப்ரெண்ட்ஸும் என் அப்பாவும் தான். இப்போ நீ வந்திருக்க, என்னன்னு தெரியல. உன்னை விட்டு போக எனக்கு மனசு இல்லை. ப்ளீஸ் என் கூட லைஃப் லாங் ஒரு ஃப்ரெண்டாக வருவியா? அடி கிறுக்கி, உன் கூட லைஃப் லாங் உன் லைஃப் பார்ட்னராக வர நான் ரெடியாக இருக்கேன்டி. நீ என்னடி ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, உன் லைஃப் பார்ட்னராக நான் உன் லைஃப் லாங் வரேன்டி. என்னை ஏற்றுக்கொடி ப்ளீஸ் டி. ஃப்ரெண்டாக லைஃப் லாங் வரணும், அவ்வளோதானே? ஆமாம். நான் எதை மறப்பது, அதுதான் அன்பே. காதல் 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 காதல். உனக்குள்ளே நான் கரைப்பது, அதுதான் அன்பே. காதல் காதல் காதல். துடிக்கும் பேச்சு இல்லை, உயிரும் இருக்கும் மூச்சு இல்லை. அந்த பாதை நினைவு இல்லை, போகும் பாதை புரியவில்லை. என்னடா அசோக், காலேஜ்ல இருந்து இவ்வளவு
கூட்டிட்டு வர இவ்வளவு நேரமா? ஏண்டி காலேஜ்ல இருந்து வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமாடி? அம்மா பஸ் கிடைக்க வேணவா? பஸ் கிடைச்சதானே நான் வர முடியும். நல்ல வேலை அண்ணன் வந்தான், அதனால அண்ணன் கூட வந்துட்டேன். இப்போ என்ன உனக்கு? எப்போ வர மாதிரி வந்திருக்கேன், இன்னைக்கு எதுக்கு இப்படி குதிக்கிற? இங்க பாருடி, கூட கூட பேசிட்டு இருக்காத. சரி சரி வா, மச மசன்னு நிக்காம வா, நான் சொல்றத பண்ணு. என்னம்மா எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க? அவ எப்பவும் வர டைமுக்கு தான் வந்திருக்கான். எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? என்னம்மா என்ன பிரச்சனை? ஏதாவது பிரச்சனையாம்மா? டேய் அசோக், நீ வேற புரியாம பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க, உள்ள மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. வெண்ணிலாவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. அதுக்காக தான் வெண்ணிலாவை அவசர அவசரமா உன்னை கூட்டிட்டு வர சொன்னேனே. என்னமா சொல்ற? நீ அமைதியா இரு வெண்ணிலா, டென்ஷன் ஆகாது, நான் கேக்குறேன். அண்ணா என்ன நடக்குது? அண்ணா இது உனக்கு தெரியுமா தெரியாதா? சத்தியமா எனக்கு தெரியாது வெண்ணிலா, நீ அமைதியா இரு, நான் பேசுறேன். என்ன நடக்குதுங்க? திடீர்னு இதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. சரி என்கிட்ட கூட சொல்லல. என்னம்மா என்ன இதெல்லாம்? இங்க பாரு அசோக், வெண்ணிலாவை முதல்ல கிளம்பி வந்து நிக்க சொல்லு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து போகட்டும், அப்புறமா மத்தத பேசி பண்ணுமா, சரியா? என்னால அப்படி வந்து நிக்க முடியாதுமா. பாருடி, என் கோவத்தை வீணா கலராத. நான் சொன்னா செய். நான் உன் அம்மா, எனக்கு தெரியும் உனக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. சொல் பேச்ச கேளு. போ, இப்படிக்கா போய் உன் ரூம்ல போயிட்டு ட்ரெஸ் மாத்திக்க. உன் பெட்ல வச்சிருக்கேன் பேர் புடவை, அந்த புடவையை கட்டிட்டு வா போ. அம்மா என்னம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஆமா அப்பா எங்க? அப்பா உள்ள மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு அசோக், நீ என்கிட்ட பேசி விதண்டாவாதம் பண்றதை விட்டுட்டு உன் தங்கச்சி போய் ரெடி ஆயிட்டு வர சொல்லு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போனதுக்கு அப்புறம் நான் என்ன ஏதுன்னு உங்ககிட்ட சொல்றேன். போய் உன் தங்கச்சிக்கு புத்திமதி சொல்றது பாரு. அம்மா என்னம்மா பேசுறீங்க? அவ படிச்சுக்கிட்டு இருக்கான். படிச்சுட்டு இருக்கவளுக்கு எதுக்குமா இப்ப கல்யாணம்? அவ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். அவ கல்யாணத்துலதான் நம்ம வாழ்க்கையே அடங்கிருக்கு. சொன்ன கேளு அசோக். இங்க பாரு, முதல்ல அவளை போய் ரெடி ஆயிட்டு வர சொல்லு. போ வெண்ணிலா போ. முடியாதுமா, நான் போக மாட்டேன். நான் ரெடி ஆக மாட்டேம்மா. எனக்கு கல்யாணத்துல இப்போதைக்கு விருப்பம் இல்லம்மா. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் படிக்கணும், அவ்வளவுதான். வெண்ணிலா, இப்ப நீ மட்டும் ரெடி ஆகி வரல, நானும் உங்க அப்பாவும் விஷத்தை குடிச்சிட்டு இங்கேயே செத்துருவோம், பாத்துக்க.